ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிவராஜா. தினம் ஒரு கேள்வி தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று நாம் யாரை குறிப்பிடுகின்றோம்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை டைப் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 17 மேற்கணக்கு நூல்களில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு 21வது கேள்வியை நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த 18 நூல்களில் என்னென்ன செய்திகள் இருக்குது, எப்படிலாம் எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ 21வது கொஸ்டின் பாருங்க. நற்றிணை பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நற்றிணையோட அடிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ல் இருந்து 12 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ சிற்றெல்லை, அதாவது 9 அடி சிறிய அடியில இருந்து 12 அடி பெரிய அடி வரைக்கும் அந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். ஆனா இந்த 12 அடிக்கு பதிலாக 13 அடி கொண்ட ஒரு பாடலை கீழ்கண்ட புலவர்களில் ஒருவர் பாடியிருப்பார். யார் அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கபிலரா, நக்கீரரா, மாறனாரா, போதனாரா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் டைப் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, போதனார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 12 அடிக்கு பதிலாக ஒரு பாடலை மட்டும் 13 அடியாக எக்ஸ்ட்ராவா பாடியிருப்பார், சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஓவிய சிறப்பை பற்றி இந்த பாடலடி குறிப்பிடுகிறதுங்க. இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. இதே கேள்வியை இன்னொரு எக்ஸாம்ல வேற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என மதுரை காஞ்சி குறிப்பிடும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என மதுரை காஞ்சி நூலில் குறிப்பிடப்படும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஓவிய கலையை தான் பாத்தீங்கன்னா இந்த பாடலடியில குறிப்பிடுகிறாங்க. அப்ப இந்த ஒரே கேள்வியை 2 விதமாகவும் கேட்கலாம், சரிங்களா? ஓவிய கலையை பற்றி குறிப்பிடுகிறாங்க, எந்த நூல்ல குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி, சரிங்களா? சோ அடுத்த கேள்வி பார்ப்போம். 8 தொகை நூல்களுள் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ நம்ம 8 தொகை நூல் பார்க்கும்போதே பார்த்திருந்தோம். கலித்தொகை. கலித்தொகை என்னென்ன செய்திகள் எல்லாம் பார்த்திருந்தோம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாடக பாங்கில் அமைந்த நூல் அப்படின்னு பார்த்திருந்தோம். நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். அதே மாதிரி மார்கழி நோன்பு, மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய அந்த விரதத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூலும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலித்தொகை தான். அப்ப 8 தொகை நூல்களுள் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி, கலித்தொகை. அடுத்த நூல் பாருங்க. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இந்த அடிகள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஸோ தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காலத்திலேயே கரும்பை பிழிவதற்கான ஒரு இயந்திரம் இருந்ததற்கான ஒரு சான்றை தான் இந்த பாடலடி குறிப்பிடுகிறது. இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து, சரிங்களா? ஆப்ஷன் சி, பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்த்திருந்தோம், முதலும் முடிவும் கிடைக்காத ஒரு நூல்னா இந்த பதிற்றுப்பத்து தான், சரிங்களா? 10 சேர அரசர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல். ரொம்ப முக்கியமானது. செல்வத்து பயனே ஈதல். இது யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரனார் சொல்லியிருப்பாரு. இது யாரு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரனார் சொல்லியிருப்பாரு. எந்த நூல்ல சொல்லியிருக்கிறதா கேட்டிருக்காங்க. குறுந்தொகையா, அகநானூறா, கலித்தொகையா, புறநானூறா? நம்ம பார்த்திருந்தோம் 8 தொகையிலேயே அதிகமாக மேற்கோள்கள் எந்த நூல்களில் இருந்து கேட்கப்பட்டிருக்கு நம்முடைய ப்ரீவியஸ் இயர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான், சரிங்களா? செல்வத்து பயனே ஈதல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள ஒரு அடி. இது ரொம்ப முக்கியமானது. நாளி கேட்பாங்க. நாளி என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. நாளினா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு அளவை பெயர். நாளி என்பது ஒரு அளவை பெயர். 9 நாளி. ஒருவனிடம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவனுடைய அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு மட்டும்தான் அவனுக்கு உணவு தேவைப்படும். அப்ப அந்த நாளி என்பது அந்த அளவே பெயர். 9 நாளி. நம்மளால் எவ்வளவு அளவு உண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் உண்ண முடியும். உடுப்பது இரண்டே, மேலாடை கீழாடை, அது மட்டுமே ஒரு மனிதனுக்கு போதுமானதாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதே அந்த செல்வத்துக்கான பயன் அப்படிங்கிறத நக்கீரனார் புறநானூற்று நூல்ல இது அழகாக குறிப்பிட்டிருப்பார், சரிங்களா? அப்ப இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் டி, புறநானூறு, சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 26 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச இது ஒரு 3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேயே. பெருவெடிப்பு கொள்கையின்படி
இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெருவெடிப்பு கொள்கையை தமிழ் இலக்கியங்களில் முன்னதாகவே குறிப்பிட்டிருப்பாங்க. அது தேவாரத்துல குறிப்பிட்டிருக்காங்களா, திருவாசகமா, புறநானூறா, 1810 அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாசகம். சரிங்களா? ஆப்ஷன் பி திருவாசகம். சிவனுடைய உருவத்தை சொல்லும் போது இந்த பெருவெடிப்பு கொள்கையை பற்றி ஆசிரியர் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த திருவாசக என்பது என்ன, அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா சொல்லியிருப்பாங்க திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த திருவாசகம் என்ற நூலின் ஆசிரியர் பேர் என்னங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, வரையழி வாளருவி வாதலாட்ட இவ்வடியில் வரும் தாலாற்று என்ற சொல்லாட்சி காணப்படும் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது தாலாட்டு. இந்த தாலாட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு பிரிக்கலாம். தாள் என்றால் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நாக்கு. அப்ப நாக்கை அசைத்து பாடக்கூடிய பாட்டோடைய பெயர் தான் பாத்தீங்கன்னா தாளாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரிபாடல். சோ பரிபாடல்ல தான் பாத்தீங்கன்னா இந்த வரையழி வாளருவி வாதலாற்ற என்ற அடி வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த தாளாட்டை எப்படி பிரிச்சு எழுதலாம், இந்த தாள் என்பதற்கான அர்த்தம் என்பதை பாத்துக்கிறங்க. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரிபாடல். சோ அடுத்து பாருங்க, கருங்கோர் குறிச்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோது நட்பே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல நாடு என்பது நம்ம எப்படி குறிப்பிடுகிறோம் அப்படின்னா, அந்த நாட்டுல வந்து இயற்கை வளம் நல்ல சிறப்பாக இருக்கணும். அப்ப அந்த இயற்கை வளம் எப்படி சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு, அந்த வனத்தில் வந்து குறிஞ்சி பூக்கள் அதிகமாக பூத்து இருக்கான். அந்த குறிஞ்சி பூல இருந்து தேனை எடுப்பதற்காக தேனீக்கள் அந்த குறிஞ்சி பூவை மொக்கிறந்தான். அந்த மலைப்பாங்கான நாட்டுடைய அரசன் தான் என்னுடைய காதலன் என்று ஒரு காதலி காதலுடைய நாட்டின் சிறப்பை பற்றி கூறியிருப்பாங்க. சோ அந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. சோ அடுத்து பாருங்க, கலித்தொகையை தொகுத்தவர் யார்? நம்ம 8 தொகையை முடித்த உடனே பார்த்திருந்தோம். ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டிருந்து 8 நூல்களும் அதனுடைய அடிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நல்லந்துவனார் தான். சோ கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர், தொகுப்பித்தவர், கடவுள் வாழ்த்து இந்த மூன்றுமே ஒருவர் தான். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லந்துவனார் தான். சரிங்களா? புறநானூற்றில் உள்ள துறைகள் எத்தனை நம்ம அப்படி பார்த்துருந்தோம். புறநானூற்றுல எத்தனை திணைகள் இருக்கு, எத்தனை துறைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்ப புறநானூற்றில் உள்ள திணைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னங்க ஆன்சர் போடுவீங்க? 11 திணைகள். அதே மாதிரி புறப்பொருள் வெண்பா மாலை, புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் திணைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 12. தொல்காப்பியம் கூறும் திணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அந்த திணைகளுடைய ஒரு உட்பிரிவு தான் துறைகள் அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். அப்ப புறநானூற்றில் உள்ள துறைகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 65 துறைகள். சரிங்களா? புறநானூற்றில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 65. சோ அடுத்து பாருங்க, உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்றுள்ள பாடலடி அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ புறநானூறு அந்த நூல் பார்க்கும்போது அதை மேற்கோள் பார்த்திருந்தோம். அப்ப உருமிடத்துடவா உவர்நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பரணர் இந்த பாடலடியை பாடியிருப்பார். பரணர் இந்த பாடலடியை பாடியிருப்பார். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி புறநானூறு. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, முந்தே இருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அடி நற்றினை நடத்தும் போதே பார்த்திருந்தோம். நமக்கு முன்னே இருந்த நம் நண்பர் நமக்கு நஞ்சை கொடுத்தால் கூட உண்பதுதான் ஒரு நாகரிக மனிதனுக்கு சிறந்த அடையாளம் அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றினை குறிப்பிடும். அது மட்டும் இல்லாம இந்த நற்றினை பாத்தீங்கன்னா வரைவு கடாதல் பத்தி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விருந்தோம்பலை பற்றியும் இந்த நற்றினை நூல்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப தமிழர்களின் விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடும் 8 தொகை நூல் எது? வரைவு கடாதல், அதாவது திருமணத்தை பார்த்தீங்கன்னா வரைவு கடாதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியும் குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நற்றினை நூல் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அகநானூற்றில் மணிமிடை பவளம் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அகநானூறு பார்க்கும் போதே பார்த்திருந்தோம். இது ஒரு 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. இந்த களிற்று யானை நிறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1ஆம் பாடலில் இருந்து 120 பாடல்கள் பாடியிருப்பாங்க. மணிமிடை பவளம் பாத்தீங்கன்னா 121ல இருந்து 300 பாடல்கள் பாடியிருப்பாங்க.
நித்தில கோவை பார்த்தீங்கன்னா 301 இருந்து 400 பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கலிற்றி யானை நிறையில மொத்தம் 120 பாடல்களும், மணிமேடை பவளத்தில் பார்த்தீங்கன்னா 180 பாடல்களும், நித்திலை கோவையில் பார்த்தீங்கன்னா 100 பாடல்களும் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மணிமேடை பவளம் கேட்டிருக்காங்க. அப்போ மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் 180. அப்போ த ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 180 தான் இதற்கான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் எட்டுத்தொகை நூல் எது அப்படிங்கிறத பார்த்துதாங்க. ஸோ இப்போ தான் பார்த்துருந்தோம் ஏறுதழுவுதல் பற்றி எந்த நூல் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலித்தொகை. அடுத்து பாருங்க, தமிழ் வேலி பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஸோ கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ பரிபாடல். ஸோ பரிபாடல் தான் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்க இருந்ததற்கான அடையாளத்தை தமிழ் வேலி என்று குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப தமிழ் கெழு கூடல், தமிழ் கெழு கூடல் என்று தமிழ் சங்கத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா புறநானூறு. சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ தமிழ் வேலி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பரிபாடல், தமிழ் கெழு கூடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரிபாடல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாண்டிய அரசர்களையும் அவர்களுடைய சிறப்புகளையும் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு எட்டுத்தொகை நூல். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, மருத திணையை முதலாவதாக வைத்து பாடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நமக்கு ஆன்சர் தெரியும், ஐங்குறுநூறு. அப்போ இந்த மருத திணையை யார் சார் பாடியிருப்பார் அப்படிங்கிறத பாருங்க. மருத திணை அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போ வயல்ல போகும்போது ஓரமா போகணும். அப்போ இதனுடைய ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரம்போகியார். இதோட ஆசிரியர் பெயர் ஓரம்போகியார். ஐங்குறுநூறுல தான் மருத திணையை முதலாவதாக வைத்து பாடப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி கலித்தொகையும் பார்த்தீங்கன்னா 5 திணைகளை பற்றி தான் பாடியிருப்பாங்க. அப்போ இந்த கலித்தொகையில எந்த திணையை முதலாவதாக வைத்து பாடியிருப்பாங்க? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு வந்து ஆன்சரை டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க, இரும்பு கடலை என அழைக்கப்படும் எட்டுத்தொகை நூல் எது? ஸோ வழக்கில் இல்லாத பழந்தமிழ் சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியதால் 18 என்ற நூல் இரும்பு கடலை என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம 18 பார்க்கும்போது பார்த்துருந்தோம். இப்போ ஆப்ஷன் பி 18 தான் இதுக்கான ஆன்சர். அப்போ இரும்பு கடலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கில் இல்லாத பழஞ்சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியதால் இந்நூல் இப்பெயர் பெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஸோ அடுத்து பாருங்க, அம்பா ஆடல். ஸோ அம்பா ஆடல் என்று தை நீராடலை குறிக்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரிபாடல். சரிங்களா. அம்பா ஆடல் என தை நீராடலை குறிக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பரிபாடல். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானதுங்க, தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழ் கருவூலம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் கருவூலம். அப்ப தமிழர் வரலாற்று பெட்டகம் என்றும் தமிழ் கருவூலம் என்றும் தமிழர்களின் பண்பாட்டு செய்திகளை அதிகமாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ஆப்ஷன் டி புறநானூறு. அது மட்டும் இல்லாம இந்த புறநானூற்றை தான் பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. கடையேழு வள்ளல்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க, கடைசி கொஸ்டின், எண் பெருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எண் பெருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை. ஸோ இந்த பேரிலேயே நமக்கு ஆன்சரும் இருக்கு. அப்போ எண் பெருந்தொகை அப்படின்னா எட்டுத்தொகை, அந்த நூல்களை தான் எண் பெருந்தொகை அப்படிங்கிறத அழைச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட 17 மேற்கணக்கு நூல்கள் சம்பந்தப்பட்ட ஒரு 40 வினாக்களை பார்த்துருந்தோம். அது மட்டும் அல்லாமல் அந்த 18 நூல்களையும் இனிமேல் கேட்குவதற்கு எதுவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஸோ அந்த டாபிக்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எல்லா வீடியோஸையும் தவறாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தால் ஒரு கண்டினியூட்டியாக பார்த்துட்டே வாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் 15 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்ப்போம். அந்த 18 நூல்களையும் எவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஸோ அந்த நூல்களில் இருந்து நமக்கு எப்படிலாம் எக்ஸாமில் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம். சரிங்களா. அதே மாதிரி இன்னைக்கான கேள்விக்கான ஆன்சரை இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.